மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு 2 நாட்களுக்கு முன்னால் தான் 110 அறிவிப்புகள் துறையின் சார்பில் வெளியிடப்பட்டது. அதற்கு அடுத்த நாளே 3 அறிவிப்புகள் செயலாக்கத்திற்கு வந்தது. நேற்றைக்கு முன்தினம் மட்டுமல்ல, கடந்த 3 ஆண்டுகளாகவே எவ்வளவு அறிவிப்புகளை நாம் சொல்லுகிறோமோ அவ்வளவு அறிவிப்புகளும் இன்றைக்கு செயல் உருவம் பெற்றிருக்கிறது. அந்த வகையில் 2021-22 110 அறிவிப்புகளும், 2022-23 136 அறிவிப்புகளும், 2023-24 106 அறிவிப்புகளும், கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் 110 அறிவிப்புகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டின் முடிவில் நிதிநிலை அறிக்கையில் ஒவ்வொரு மானிய விவாதத்தின் போதும் அறிவித்த அந்த அறிவிப்புகளின் செயலாக்கம், ஆக்டிவ் ஆக்ஷன் ரிப்போர்ட் ஒரு புத்தகமாகவே ஆக்கி தொடர்ந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவத்துறையில் மட்டும்தான் தமிழக அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் இன்றைக்கு எதிரிலே வீற்றிருக்கிற மருத்துவர்களாகிய நீங்கள் தான். இந்த அரசின் அறிவிப்புகளை விரைந்து போய் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதாலும் தான் இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட பல்வேறு சிறப்புக்குரிய அறிவிப்புகள். தஞ்சாவூரில் குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவமனை, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கின்ற வகையில் தஞ்சையில் ராஜா மிராசுதாரர் மருத்துவமனையில், அதேபோல் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஏற்கனவே தேசிய முதியோர் மருத்துவ மையம் இருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை 1000 படுக்கைகளுடன் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே வளாகத்தில் இன்றைக்கு குழந்தைகளுக்கென்று ஒரு மருத்துவமனை, குழந்தைகள் நல மையம் ஒன்று அமைக்கப்படும். அதேபோல் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்வு, பிரத்யேகமாக மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு மருத்துவமனை சென்னையில் ஒரு 50 கோடி ரூபாய் செலவில் அமையும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு உபயோகரமானது என்பதையும் நான் நன்றாக உணர்வேன். அந்த வகையில் இந்த மருத்துவர் தினத்தில் உங்களை மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுடைய சேவைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.